இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். அது மாத்திரமில்ல, யோவான் சுவிசேஷகம் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளைப் போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து சிலுவையில் அவர் மரிக்கிறார். அதற்கு பின்னாடி அடக்கம் செய்யும் முன்னாடி இந்த நபர் இயேசுவுடைய சரீரத்தில் பூச வேண்டியதற்காக அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் 100 ராத்தல் கொண்டு வந்திருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து இதை என்ன பண்ணுவாங்க, யூத முறைமையின்படி யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள சேலையில் வெள்ளை துணியில் சுற்றுவார்கள். அதற்கு முன்னாடி அந்த சரீரத்தில் இந்த மாதிரி நறுமண தைலத்தெல்லாம் பூசுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. அதுபடி தான் இதை செய்யணும்னாங்க. இப்போ இவர் ஒரு நல்ல ஒரு பணக்காரர். இவரும் ஆண்டவருடைய மேலுள்ள அன்பை வெளிப்படுத்துகிறார். 100 ராத்தல் 100 பவுண்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு அவர் கொடுக்குறாரு. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேத பண்டிதர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள்.